ஓகே, ஹலோ ஸ்டூடெண்ட். நாம நேற்று மின்விசை கோடுகள் சம்பந்தமா பார்த்தோம். அடுத்தது மின் அழுத்தம், சாரி, மின்புல செறிவையும் நாம டிஃபைன் பண்ணோம். இன்றைக்கு நாம அடுத்த விஷயத்துக்கு போறோம். மின் அழுத்தத்துக்கு போறோம். மின் அழுத்தம் நாம ஏற்கனவே பார்த்த நம்முடைய ஈர்ப்பு புலம் படிச்சோம். என்ன அதுல நாம ஈர்ப்பு அழுத்தத்தை நாம டிஃபைன் பண்ணோம். எப்படி டிஃபைன் பண்ணோம்? முடிவிலியில் இருக்கிற ஓரலகு திணிவை ஈர்ப்பு புலத்தில் இருக்கிற ஒரு புள்ளிக்கு கொண்டு வரத்துக்கு செய்யற வேலைன்னு நாம படிச்சோம். அதே விஷயம்தான் இங்கேயும் நாம செய்வோம். இங்க என்ன? ஈர்ப்பு புலத்துக்கு வெளியே, அதுக்கு பதிலா என்ன, முடிவிலியில் இருக்கிற, அதாவது முடிவிலியில இருக்கிற ஒரு புள்ளிக்கு, ரைட், என்ன, ஓரலகு நேரட்டத்தை நாம இங்க என்ன, அங்க திணிவெடுத்த மாதிரி இங்க ஓரலகு நேரட்டத்தை எடுப்போம். என்ன, ஓரலகு நேரட்டத்தை கொண்டு செல்லும் போது மின்புலத்துக்கு எதிராக செய்யப்படும் வேலை அப்புள்ளியில் உள்ள மின்னழுத்தம் எனப்படும். சரியா? அப்ப ஒரு முடிவிலியில் இருக்கிற புள்ளிய, முடிவிலியில் இருக்கிற ஓரலகு நேரட்டத்தை மின்புலத்தில் இருக்கிற ஒரு புள்ளி கொண்டு வரது. ரைட். நான் இதுல சின்ன ஒரு மிஸ்டேக் விட்டுருக்கேன் எழுதும் போது. ரைட். முடிவிலியில் இருக்கும் ஓரலகு, முடிவிலியில் இருக்கும், இப்படி வரணும். என்ன, முடிவிலியில் இருக்கும் ஓரலகு நேரேற்றத்தை மின்புலத்தில் உள்ள ஒரு புள்ளிக்கு, ரைட், மின்புலத்தில் உள்ள ஒரு புள்ளிக்கு, ரைட், கொண்டு செல்லும் போது மின்புலத்துக்கு எதிராக, ஏண்டா மின்புலத்துக்கு எதிராக, என்ன, மின்புலச்செறிவு இந்த திசையிலே பெற அவருக்கு எதிராக நாம் அசைச்சிட்டு போவோம். செய்யற வேலை தான் என்ன, அதுல அழுத்தம் என்று சொல்லுவோம். ஓரலகு நீரேற்றம். சரியா? அப்ப இதிலிருந்து நாம் என்ன செய்யலாம்? அழுத்தத்தை நாம வரையறுக்கலாம். அழுத்தம் என்ன வருவாரு? செய்யப்படுற சக்தி ஓரலகு நேரேற்றத்துக்கு. அப்ப மொத்த சக்தி என்ன செய்யணும்? ஓரலகு நேரேற்றம்ங்களா கியூவால பிரிப்பு. அப்ப இதுல இருந்து டபிள்யூ என்ன வருவார்? கியூவி. இதே தானே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஈர்ப்பு புலத்துல நாம டபிள்யூ என்ன சொன்னோம்? எம்வி. ஈர்ப்பு புலத்துக்கு காரணமான துணிக்கிட பருமன், திணிவு, அவர்கள் அழுத்தம். இது மின்புலத்துக்கு காரணமானால் ஏற்றம், அவர்கள் அழுத்தம். அதே விஷயம் தானே. அப்ப ஈர்ப்பு புலம் சரியா தெளிவா விளங்கினா மின்புலத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ரைட். இப்ப இதான் விஷயம். என்ன, ஒரு ஏற்றம் இருக்காரு, இவர்ல இருந்து ஒரு ஆறு தூரத்தில் இருக்கிற இந்த அழுத்தம் வேண்டாம். இந்த அழுத்தத்தை நாம காணணும். என்ன செய்வோம்? முடிவிலியில இருந்து ஓரலகு நேரற்றத்தை அங்க அசைச்சிட்டு வர்றதுக்கு செய்யற வேலை. இப்ப இதுல முக்கியமானது என்ன? இப்ப முக்கியம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். இந்த திசையில நாம, இதான் மின்புலச் செறிவுட திசை. இந்த திசையில உங்களுக்கு V2 பெரிசரிப்பாரு V1 விட. ஏன் பெரிசரிப்பாரு? ஏன்னா மின்புலத்துக்கு எதிராக நாம அசைச்சிட்டு வரணும். ரைட். மின்புலச் செறிவுட திசையில அழுத்தம் குறைவாரு. இதை எப்படி நாம நிறுவலாம்னா இப்படி நிறுவலாம். என்ன, V சமன் W உங்களுக்கு ஒன்று நாம ஏற்கனவே படிச்சிட்டோம். இந்த V என்கிறது என்ன என்றா, இதை இப்படி எழுதலாம். என்ன, எப்படி? இங்க இந்த புலத்துல, இந்த இடத்துல இருக்கிற அழுத்தம் உங்களுக்கு தெரியும், ஒரு பூஜ்ஜியம். என்ன, V2 முடிவிலின்னு எடுத்தா ஒரு பூஜ்ஜியம் மாதிரி பார்த்துட்டு. ஓகே. இந்த புள்ளியில V1ல இருக்கிற அழுத்தம், இந்த இந்த புள்ளியில ஆறு தூரத்துல இருக்கிற அழுத்தத்தை நான் V1 என்று எடுக்கிறேன். சரியா? எடுத்திருக்கேன். ரைட். இதை கொஞ்சம் வேறொரு கலர்ல நான் எழுதுறேன். சரியா? ரைட். அதாவது இந்த இடத்துல இருந்து நான் என்ன, ஓரலகு நேரேற்றத்தை நான் அசைச்சிட்டு வரேன். இதுதான் முக்கியமான பாயிண்ட். என்ன, ஓரலகு நேரத்தில் இவ்வளவு தூரத்துக்கு அசைச்சிட்டு வரக்கு செய்யற வேலை. அவர் தான் என்ன, அழுத்தம். ரைட்.
அப்ப டபிள்யூ வந்து என்ன, வி வந்து என்ன என்று படிச்சுட்டு நாம ஓரலகு நேரட்டத்தை அசைச்சிட்டு வர்றதுக்கு செய்யற வேலை, ரைட்? ஓரலகு நேரட்டம் இவர் என்ன, இவர் வந்து ஒரு, இப்ப டபிள்யூங்கில் கியூ, இவர் வந்து ஓரலகு நேரட்டம் என்ன ஒரு இதுன்னு எடுத்தாச்சு. அப்ப இவர் ஓரலகு நேரேற்றத்தை அசைச்சு வரக்கு செய்யற வேலை தான் அடுத்தது. வேலைங்கிறது என்ன, விசை தர விசையின் திசையில பொருள் அசைஞ்ச தூரம் என்ன. இங்க விசைங்கிறது என்ன, மின் விசை. மின் விசை என்ன, இ தர கியூ என்று படிச்சோம் என்ன, நாம் எஃப் சமன் இக்யூ நாம் படிச்சோம் நேற்றைய கிளாஸ். தர டி. இங்க முக்கியம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். மின்புலத்துக்கு எதிராக நாம அசைக்கிறோம். அப்ப இந்த விசை என்ன வருவார், விசை இந்த திசையில தொழிற்படுறாரு, நாம வேலை எதிர் திசையில கணிக்கிறோம், அப்ப இவர் மைனஸ் என்று வருவாரு. அவ்வளவுதான் சின்ன ஒரு விஷயம். மைனஸ் இ நேர ஏற்றத்தை நாம ஓரலகு நேரேற்றம் எடுத்தீங்க, ஏற்றம் உண்டு தர டி. அப்ப வி வந்து என்ன வருவார், மைனஸ் இடி என்று வருவார். ஓகே. டிங்கிறது என்ன, நான் முடிவிலியிலிருந்து, முடிவிலியோ ஏதோ ஒரு புள்ளி, நாங்க முடிவிலின்னு கருதி முடிவிலி அழுத்தத்தை சொல்றதால முடிவிலிருந்து இந்த புள்ளிக்கு அசைச்சிட்டு வர தூரம். அப்ப வி வந்து நமக்கு வாராரு என்னண்டு மைனஸ் இடி என்று வாரார். இதுல இருந்து ஈய நாம எடுக்கலாம் மைனஸ் வி இன்கு டி. சரியா? ஓகே. அப்ப ஈட அலகு என்ன, இப்ப வோல்ட் மீட்டர் மைனஸ் ஒன். இதுல இருந்து தான் அவர் என்ன, ஈட அலகு வோல்ட் மீட்டர் மைனஸ் ஒன் என்கிறத நாம எடுக்கிறோம். சரியா? ரைட். இப்ப அழுத்தம் என்னென்று வரப்போகுது, அழுத்தம் வந்து வருது உங்களுக்கு. அழுத்தத்துல பருமனை நாம் எடுத்தோம்டா, பருமனை தான் கருதுறோம் என்ன. ஏன் நீங்க பருமனை கருதுறோம்டா, இப்ப நாம ஈர்ப்பு புலத்துல இந்த குறியோட கருதினோம் என்ன, இங்க குறிய கருத மாட்டோம். என்ன காரணம்னா, குறியங்கிறது நேரேற்ற மறையேற்றத்துக்குள்ளால வந்துடுவாரு. அதனால நாம இந்த குறிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், பருமனத்தை நாம எடுக்கிறோம். இங்க பருமனை நீங்க எடுத்தீங்க அழுத்தத்துல என்ன, ஈ தர டி. டிங்கிறது என்ன, உண்மையிலேயே இந்த தூரம் என்ன, ரைட்? இப்படி வராது, ரைட்? அப்ப இவரை நான் ஆரண்டு போட்டேன்டா, உண்மையிலேயே என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஈய ஆறால பெருக்கிருக்கிறேன் அப்படின்னா இ என்ன, ஒன்றுங்கில் 4πε0, ரைட்? இவர் வந்து கியூங்கில் ஆர் வர்க்கம் என்று வருவார். அவரை திருப்பி என்ன செய்யறேன், ஆறால பெருக்கிறது. பெருக்கின எனக்கு நின்று வர்றார், ஒன்றுங்கில் 4πε0 கியூங்கில் ஆர் தான் உங்களோட அழுத்தம், ரைட்? இந்த சமன்பாடு உங்களுக்கு வருவார். சரியா? இதை நான் உண்மையிலேயே ஒரு தொகையீட்டுக்குள்ளால தான் நிறுவுறேன். நான் உங்களுக்கு இப்படி நிறுவி காட்டிக்கிறேன். ரைட். இங்க முக்கியம் என்ன, மின்புல செறிவு வழியே, மின்புல கோட்டின் வழியே அழுத்தம் என்ன செய்வார், மின்புல செறிவிட திசை வழியே அழுத்தம் குறைஞ்சு கொண்டு போவார். இது நம்மட என்ன, உங்களோட ஈர்ப்பு புலத்துல வந்து அதே சமன்பாடு என்ன, ஜி எம்முக்கு ஆர் என்று வந்தார். அங்க மைனஸ் வந்தார், மைனஸ் ஜி எம்முக்கு ஆர் வந்தார். இங்க மைனஸ்ங்கிறது இந்த ஏற்றத்துக்குள்ள நாம கொடுத்துருவோம் என்ன, பிளஸ் ஏற்றம் மைனஸ் ஏற்றத்தை சொல்றதால இங்க மைனஸ்ங்கிறத நாம கருத மாட்டோம். இன்னொரு விஷயம், இது அழுத்தம் வேலை, அப்ப என்ன, இது ஒரு எண்ணிக்கணியமாக இருப்பார். அடுத்த முதலாவது விஷயம், ரைட்? ஓகே. இப்ப இதுல இருந்து ஒரு குறித்த ஏற்றம் இருக்கார், அந்த குறித்த ஏற்றத்திலிருந்து ஒரு ஆர் தூரத்தை எடுத்தீங்களா, இந்த தூரத்தில் இருக்கிற ஒவ்வொரு புள்ளியிலேயும் அழுத்தம் என்ன, 4πε Q/R தான். அப்ப இந்த இந்த பரப்பு ஃபுல்லா அழுத்தம் என்ன செய்யாது, மாறாது. அதே மாதிரி இதுல இருந்து இன்னொரு ஆர் தூரத்துல இன்னொரு பரப்பை கருதுனீங்க என்ன, அவர் அழுத்தங்கள் அங்க மாறாம இருப்பார். சரியா? இந்த அழுத்தத்தை நாம சொல்லுவோம், இந்த இந்த பரப்பை நாம சொல்லுவோம் சம அழுத்த பரப்புன்னு சொல்லுவோம். இனி நாம இதுல பார்த்த மாதிரி என்ன, இப்ப இங்க பிங்கிற புள்ளி இருக்கார், இங்க ஏங்கிற புள்ளி இருக்கார். பிங்கிற புள்ளியில இருந்து ஏங்கிற புள்ளிக்கு இவர் அசைச்சிட்டு வரக்க செய்யற வேலைன்னா நம்ம ஈர்ப்பு புலத்துல பார்த்த மாதிரி தான். என்ன செய்வோம், எப்படி நாம இதை நிறுவுறோம், இதை எப்படி நிறுவுறோம்னா இதான ஐடியா என்ன. முதலாவது, இந்த புள்ளியில அந்த ஏற்றத்தை, ரைட், அந்த ஏற்றத்தை இந்த புள்ளியில ஒரு அழுத்தம் இருப்பாரு. என்ன அழுத்தம், இந்த புள்ளியில இருக்கிற அந்த பொருள்ற சக்தி என்ன, இப்ப இங்க இருந்து இங்க அசைச்சிட்டு வரக்க இவர்ல ஏற்பட்ட சக்தி மாற்றம் தான் செய்யப்பட்ட வேலை என்ன. இப்ப பியில இருக்கிற சக்தி என்ன, சக்தியை நான் WB என்ன எழுதுறேன், ரைட்?
பியில் இருக்கிற சக்தி என்ன? நாம கொண்டு வர அவர் ஏற்றத்தை நான் பிளஸ் கியூன்னு எடுத்திக்கேன். அதாவது இந்த பிளஸ் கியூங்கிறது என்ன? ஈனைக்கு இருக்கிற பொருள் ஏற்றமா? இந்த வேற ஏற்றம் இல்லை. எனக்கு என்ன பொருள் அசைச்சிட்டு வரீங்களோ அவர ஏற்றம், ரைட்? எந்த எந்த ஏற்றத்தை அசைச்சிட்டு வரீங்களோ அவர ஏற்றத்துல ஃபார்முலா தான் கியூ, ரைட்? ஓகே, அந்த கியூ தர அதில் இருக்கிற அழுத்தம் விபி. நீ இந்த இடத்துல இருக்கிற அழுத்தம் அந்த வேலையின் சக்தி என்ன? பொருள் ஏற்றம், அந்த இடத்துல இருக்கிற அழுத்தம் வி ஏ. இனி செய்யப்பட்ட வேலை என்ன? இவ ரெண்டு பேர் வித்தியாசம். இப்ப இங்க இருந்துட்டு இங்க அசைச்சிட்டு வந்தா சக்தி மாற்றம் தான் செய்யப்பட்ட வேலையா இருக்கு. அப்ப இறுதியிலிருந்து ஆரம்பத்தை கழிக்கும். இப்ப இறுதி வந்து என்ன? எங்க அம்புக்குறி வந்து சேர்றாரு? ஏயில வந்து சேர்றாரு. அப்ப செய்யப்பட்ட வேலை பி டு ஏ. ஏயில வந்து சேர்றாரு. அப்ப ஏயில ஏயில இருக்கிற சக்தி யூவிஏ மைனஸ் யூவிபி. அப்ப இதுல இருந்து கியூவை பொதுவா எடுத்தீங்கன்னா விஏ மைனஸ் விபி என்று வருவார். அதான் இந்த சமன்பாடு. இதுவும் எகெயின் உங்களோட ஈர்ப்பு புலம் மாதிரி தான். அசைஞ்சி வார பாதையில தங்கியிருக்க மாட்டாரு. ஆரம்ப புள்ளியிலே இறுதி புள்ளியிலே மட்டும்தான் தங்கியிருப்பாரு. இவட நிலை தொழிற்பாட்டு இயல்புகள் நாம சொல்லுவோம். இது உங்களோட கன்சர்வேட்டிவ் ஃபீல்டுக்கெல்லாம், வரையறுக்கப்பட்ட புலங்களுக்கெல்லாம் உண்மை. என்னென்ன வரையறுக்கப்பட்ட புலம் என்று சொன்னா ஈர்ப்பு புலமும் மின்புலம். அது ரெண்டுக்கு நாம் என்ன செய்யலாம்? இதை நாம பாவிக்கலாம். காந்த புலத்துக்கு இப்படி பாவிக்கலாது விளங்கணும். ஏன்னா அங்க வந்து வடமுனைவையும் தென்முனைவையும் தனிய பிரிச்சு எடுக்கலாது. வடமுனைவை மட்டும் கொண்ட காந்தப்புலம் அங்க வராது. சரியா? நம்ம காந்தப்புலம் படிக்க டீட்டெயிலா சொல்றேன் நான். இந்த சமன்பாடு ஏன் பாவிக்கலாம் என்று விளங்கிக்கொள்ளும். ஏன் பாவிக்க இயலாங்கிறது அங்க விளங்கணும், ரைட்? இப்ப எங்கெல்லாம் இந்த சமன்பாடுகள் பாவிக்கலாம்? இப்ப ஈர்ப்பு புலத்துக்கும் மின்புலத்துக்கும் ஒரே சமன்பாடுகள், right? அங்க எம்முக்கு பதிலாக இங்க கியூ வருது, அவ்வளவுதான். அது மட்டும்தான் இங்க ஒரு வித்தியாசம் என்ன, சரியா? ஆனா மீட்பு புலம் மின்புலத்திலையும் அந்த உருவாக்குற அந்த புலத்தை உருவாக்குற துணிக்கைகளை தனியாக்கி நாம கலைக்கலாம். ஓகே, அடுத்தது முக்கியமான நோட், ரைட்? என்ன முக்கியமான நோட்? இந்த மின்புல செறிவை நாம என்னன்னு பார்த்தோம்? அழுத்தத்தின் கீழ் நேரம், அதாவது அழுத்த வித்தியாசத்தின் கீழ் நேர வித்தியாசம். இப்ப நீங்க யோசிக்கலாம், நான் இங்க அழுத்த வித்தியாசம் ஏற்கனவே கருதலையே இங்கே ஏண்டா, இங்க நான் உண்மையில அழுத்த வித்தியாசத்தை கருதினேன். ஏன் இங்க நான் அழுத்தத்தை மட்டும் போட்டீங்க, இந்த புள்ளியில இருக்கிற அழுத்தத்தை மட்டும் போட்டீங்கன்னா முடிவிலியில அழுத்தம் 0. அப்ப அழுத்த வித்தியாசம் இருக்கு, V மைனஸ் 0 இருக்கு, இங்க V தான் வருவார். அப்ப நான் ஏதாவது ரெண்டு புள்ளியை கருதினேன்டா என்ன, ரெண்டு புள்ளிக்கு இடையில இருக்கிற மின்புலச்சிரி வேண்டா, அங்க இருக்கிற அழுத்த வித்தியாசம் அந்த ரெண்டு புள்ளிக்கு இடையேப்பட்ட தூரமும் வருவார். அப்ப E வந்து உங்களுக்கு தெரியும் 1/4πε Qங்குளார் வர்க்கம். V வந்து 1/4πε Qங்குளார். இதுல இருந்து டெல்டா Vn வருவார், E இன்டூ டெல்டா ஆர் என்று வருவார். E வந்து என்ன? டெல்டா விங்கள் டெல்டா ஆர். இதை நிறுவுகிறேன் இந்த துண்டு, சரியா? ஒரு ஆர் என்று வருவார். அந்த ஆரை நான் மாற்றமாக கருதிருக்கிறேன். அப்ப இது உண்மையிலே என்ன சாமான்? இது அழுத்தத்துக்கும் நேர தூரத்துக்குமான வரைபட படித்திருக்கிறேன். அழுத்தத்தை நீங்க வையாச்சிலையும் அழுத்தத்தை மின் அழுத்தத்தை வையாச்சிலையும் தூரத்தை எக்ஸ் அச்சிலையும் கொண்ட ஒரு கிராஃப்க்கு நீங்களா இவர் எப்படி மாறலாம் என்ன? இவர் படித்திருந்தான் இது என்ன? அப்ப அழுத்தம் இவர் தூர வரைபட படித்திருந்தான் உங்களோட என்ன இருப்பாரு. இதை வச்சு நிறைய கேள்வி பாஸ் பேப்பர்ல வந்துருக்கு, சரியா? ஓகே, ரைட். இதுல நான் என்ன ஒரு கொஞ்சம் கேள்வியா பார்த்துட்டு போவோம். ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி, ரைட்? 1979 வந்த ஒரு கேள்வி. பின்வரும் கூற்றுகளை அவதானிக்க. முதலாவது கூற்று, கடத்தி ஒன்றின் மேற்பரப்பு சமஅழுத்த மேற்பரப்பாய் இருத்தல் அவசியம். கடத்திர மேற்பரப்பு ஒரு சம அழுத்த மேற்பரப்பாய் இருக்கிறது அவசியம் என்று சொல்றாரு, சரியா? கடத்திர மேற்பரப்பு ஒரு சம அழுத்த மேற்பரப்ப இருக்க வேண்டிய அவசியம்
இல்ல சரியா. சம அழுத்த மேற்பரப்புன்னா உங்களுக்கு தெரியும், அந்த புள்ளியில அழுத்தங்கள் எப்படி இருப்பாரு? சமனா இருப்பாரு. சரியா. நம்ம இதை டீட்டெயிலா படிக்கிறேன்னா நம்ம இது பார்க்கணும், என்ன உங்களோட ஹவுஸ மேற்பரப்பு, ஹவுஸின் தேற்றம் ஒன்று பார்க்கணும். நான் நினைக்கிறேன் அதுக்கு பிறகு இதை கதைச்சா கொஞ்சம் நல்ல மாதிரி இருக்கும், ரைட்? ரைட், அதுக்கு பிறகு நாம இதை கேட்போமே, ரைட்? இந்த கேள்வியை ரைட். அது இருக்கட்டும். இப்போதைக்கு என்ன, நான் இப்ப ரெண்டாம் கேள்விக்கு வரேன். பக்கம் ஒன்று 1 மீட்டர் நீளமுள்ள ஒரு சதுரமுகியின் 4 மூலைகளிலும் +2 +5 +1 -3 கூலோம் ஆகிய ஏற்றங்கள் வைக்கப்பட்டுள்ளன. நிலை மின் அழுத்த பெருமானம் பின்வருவற்றில் எதுவாகும் என்று கேட்டிருக்கிறேன். சதுரத்தின் மையத்தில் உள்ள நிலை மின்னழுத்த பெருமானம். அப்ப உங்களோட வளமையான கேள்வி என்ன? இது மூணுலையும் இப்படி ஏற்றம் வச்சிருக்காங்க, நீ நடுவுல இருக்கிற புள்ளிதான் அழுத்தம். முக்கியம், நாம ஏற்கனவே இதே மாதிரி கேள்வி மின்புலச் செறிவுல நாம செஞ்சோம். அங்க வந்து மின்புலச் செறிவு காவிக்கணியம், அப்ப திசை பார்த்து நாம செஞ்சோம். இங்கே அழுத்தம் எண்ணிக்கணியம், அப்ப திசை முக்கியம் இல்லை. இந்த ஏற்றத்தால இந்த புள்ளியில வர அழுத்தம், இந்த ஏற்றத்தால இங்க வர அழுத்தம், இந்த ஏற்றத்தால இங்க வர அழுத்தம், இந்த ஏற்றத்தால இங்க வர அழுத்தம். இது இவ்வளவுத்தையும் சமப்படுத்தினீங்க, இந்த கூட்டினீங்கன்னா என்ன அழுத்தம் பெறுவார். அப்ப இந்த ஒவ்வொரு ஏற்றத்தால, இந்த ஏற்றத்தால ஏற்றத்துக்கு ஒன்று இருக்கு, இவர்ல இருந்து இவர்ல வர அழுத்தம், இந்த எக்ஸ நான் காணலாம். சதுரத்திட மூளை விட்டத்திட அறவாசி. இனி சதுரம் வந்து அவரு 1 மீட்டர் நீளம் என்று சொல்லிட்டாரு. இவர் 1 மீட்டர், இவர் 1 மீட்டர். அப்ப மூளை விட்ட வர்க்க மூலம் 2, அவர் அறவாசன் தானே, ஒன்றிங்கில் வர்க்க மூலம் 2 வருவார். இனி இந்த ஓவில் இருக்கிற அழுத்தம் என்ன, ஒன்றிங்கில் 4πε0. ஏன்னா இவர் பொதுவா இருப்பாரு. உண்மையிலே நான் காணணும்னா என்ன செய்யணும், இவரால வார இந்த வி நோட்டங்கிறது ஓவில் இருக்கிற அழுத்தம் வேண்டா 5 அளவார அழுத்தத்தையும், ரைட், +2 அளவார அழுத்தத்தையும், -3 அளவார அழுத்தத்தையும், 1 அளவார அழுத்தத்தையும் கூட்டணும். இது எல்லாத்திலையும் என்ன அழுத்தம் வந்து உங்களுக்கு தெரியும், 1/4πε0 Q/R. இது எல்லாத்திலையும் 1/4πε0 பொதுவாக வரேன். அவரையெல்லாம் வெளியில எடுத்தனண்டா உள்ளுக்கு என்ன மிஞ்சுவார், ஒவ்வொரு ஏற்றம் அவர ஆர் என்ன Q/R, இவர்ற Q/R, இவர்ற Q/R, இவர்ற Q/R, இவர்ற Q/R எல்லாம் கூட்டுப்படுவார். அவரை நான் மொத்தம் அழகு என்ன சிக்மா Q/R எழுதியிருக்கேன். சரி, ஒன்றும் இல்லை என்ன, 1/4πε0. இனி ஆறும் எல்லாத்துக்கும் எக்ஸ் எல்லாத்துக்கும் சமன் என்ன இந்த கேள்வியில. அப்ப இந்த எக்ஸையும் நான் வெளியில எடுக்கலாம், ஒன்றிங்கள் வர்க்கமூலம் 2 இருப்பார். இங்க என்ன மொத்த ஏற்றம் வருவார், சிம்பிள். +2 +5 +1 -3. ரைட். அப்ப மொத்த ஏற்றத்தை எடுத்தீங்கன்னா 7 8, 8ல இருந்து 3 6 சிம்பிளா வருவார். ரைட். 8ல இருந்து 3 5 வருவார். அப்ப இந்த வர்க்கமூலம் 2 மேல வருவார், இங்க ஒரு 5 வர்க்கமூலம் 2 9 தர 19 வோல்டேஜ். ரைட். பெருக்கி தரல, பாஸ் பேப்பர்ல அப்படியே தந்திக்கிறாங்க, நான் அந்த ஆன்சரை அடிச்சுக்கிறேன். சிம்பிள். சரிதானே? இதுல ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு என்ன அடுத்த கிளாஸ்ல எனக்கு தெரியப்படுது. சரியா? அடுத்தது மூன்றாவது கேள்வி என்ன, 3 சம ஏற்றங்கள் 2 சமபக்க முக்கோணி என்ற உச்சிகளிலும் Qவுக்கு எதிரான குறியுடைய +Q எனும் ஏற்றம் முக்கோணியின் மையப்போலியிலும் வைக்கப்பட்டுள்ளது. இந்நான்கு ஏற்றங்களில் எந்த ஒன்றின் மேலுள்ள விலையுள் விசையை Qவின் பெருமானம் 0 ஆகும். எதில் இருக்கிற விலையுள் விசை 0 ஆகும். அதாவது எந்த ஒன்றிலும் உள்ள விலையுள் விசை, எல்லாத்திலும் இருக்கிற விலையுள் விசையும் 0 ஆகிறதுக்கு இந்த Qவோட பெருமானத்தை கேட்கறது, அவ்வளவுதான். அதான் கேள்வி என்ன. அதாவது என்ன, இப்ப இவ 3 பேர்லையும் நான் +Q எடுத்தீங்க, நடுவுல மைனஸ் மாறியும் எடுக்கலாம். வேற -Q எடுத்து வேற +Q எடுத்து கேள்வியை செய்யலாம், பிரச்சனை இல்லை. இப்ப என்ன கேள்விண்டா, இவர்ல எந்த ஒரு ஏற்றத்தில் இருக்கிற பெருமானம், ரைட், இந்நான்கு ஏற்றங்களில் எந்த ஒன்றின் மேலுள்ள விலையுள் விசையை, எதில் இருக்கிற விலையுள் விசையும் 0 இருக்கிறது. அப்ப ஏதாவது ஒரு ஏற்றத்தை வச்சு செஞ்சீங்கன்னா சரியா வரும். ஏன்னு சொல்லுங்க ஆகும். ஏண்டா இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற விசை உங்களுக்கு தெரியும், தாக்க மறுதாக்க விசை. அப்ப இவருக்கு என்ன கண்டிஷனோ அதான் இவருக்கே இருப்பாரு, என்ன தாக்க மறுதாக்கமா இருக்கிறது.
அப்ப ஏதாவது ஒரு ஏற்றம் நான் இந்த ஏற்றத்தை எடுக்கிறேன்னு இந்த ஏற்றத்துல 3 பேர் இருக்காங்க. இப்ப இவரால வார விசை இவர் பிளஸ் இவரால வார விசை என்ன இந்த திசையில F1 இருப்பார் தள்ளுக விசை இருக்கு. ரைட், நான் இப்ப எழுதியிருக்கேன் இவரை நான் ஏன் எடுத்தேன்டா ஃப்ரீ பாடி டயக்ராம் ஏட ஃப்ரீ பாடி டயக்ராத்தை நான் கீறிக்கிறேன். சரியா? ஓகே, ஏல தாக்குற விஷயம் மட்டும் கருதிக்க மற்ற விஷயம் தேவையில்லை. அதே மாதிரி இவங்க 2 பேரும் எடுத்தா என்ன இவங்க 2 பேருக்கு இடையில என்ன இந்த விஷயம் இருப்பாரு. இவங்க 2 பேரும் சமன் ஏண்டா ஒரே தூரம் ஒரே ஏற்றத்திட பெருக்கம். அப்ப F1ம் இருப்பார். இனி இந்த Q மைனஸ் இந்த மைனஸ் Q அலையும் இந்த Qக்கும் இடையில என்ன கவர்ச்சி விசை இருப்பார். என்ன காரணம் என்ற எதிர் எதிர் ஏற்றம் என்ன. அப்ப F2. ரைட், இப்ப என்ன செய்யறேன் நான் ஒன்றுமில்லை எனக்கு வேலை முடிஞ்சு இந்த ஆற கண்டனண்டா எனக்கு ஆன்சர் வரும். இவர் ஏ என்று தெரியும். இந்த ஆற கண்டனண்டா ஆன்சர் வரும். ஆறுக்கு எனக்கு மொத்த எச்சு நான் காணலாம் என்ன இந்த முக்கோணில எச்சு எப்படி காணுவீங்க? இவர் ஏ என்று தெரியும். இனி இந்த முக்கோணி சமவக்க முக்கோணி ஆகிறதுல இவர் என்ன செங்கோணம் மதிப்பார். இவர் A/2. அப்ப இந்த டோட்டல் எச்ச காண்றேன். எச்சுங்கிறது என்னன்னா இவர் தான் எச். ரைட், ஓகே. அப்ப எச் எடுக்க ஏ வர்க்கத்துல இருந்து என்ன இவர் பைதகரஸ் பாய்ச்சிக்கணும். ஏ வர்க்க ஏ இங்கில் 2 வர்க்கம். அப்ப 3A வர்க்கத்துங்களான வர்க்க மூலம் 3A இங்கில் 2. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். சரியா? ஏன்னா இது நிறைய இடத்துல நாம பாவிப்போம். இது ஃபீல்டில் மட்டுமில்லை மெக்கானிக்ஸில் வரும். நிறைய இடத்துல இது வருவார். சரி, அப்ப இது ஞாபகம் வச்சுக்கொள்றது நல்லா. இதை விட முக்கியமானது நான் இப்ப பண்ண சொல்ல போறது என்ன இந்த ஆரை கண்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் மையப்போலி 1:2ங்கிற விகிதத்துல இதை பிரிப்பாருங்க. அப்ப மொத்தம் 3 பங்கு எச்சுண்டா நான் ஆரை காரணம்னா 2 பங்கு காரணம் 3/2 எச். அப்ப இதுல ஏ இங்கில் வர்க்க மூலம் 3 வருவார். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஏஸ் நீளமுடைய சமபக்க முக்கோணிட ஈர்ப்பு மையம் உச்சியிலிருந்து ஏங்கில் வர்க்க மூலம் 3 தூரத்துல இருப்பாரு. ரைட், இனி விஷயம் முடிஞ்சு என்ன இந்த ஆரை கண்ட எனக்கு விஷயம் முடிஞ்சு. ரைட், ஆரை கண்டுட்டு இனி இவங்க 2 பேருக்கு இடையில F1 காண்றேன். F1 என்ன 1/4πε ஏற்றங்கள் வர்க்கம் Q வர்க்கம் தூரத்துல வர்க்கம் A வர்க்கம். F2 கண்டா ரைட், F2 கண்டனா 1/4πε ஏற்றங்கள் பெருக்கம் Q வர்க்கம். யோசிக்கணும், இங்க மைனஸை போடுறல ஏன் மைனஸ் பிளஸ் கன்சிடர் பண்ணித்தான் நான் இந்த குறி இந்த திசையை குறிச்சிருக்கேன். கவர்ச்சி விசைன்னு நான் இங்க எடுத்ததுல மைனஸை நான் கன்சிடர் பண்ணித்தான் இந்த திசை போட்டிருக்கேன். இப்ப இங்க பருமனத்தை நான் இங்க போடுவேன். உண்மையான திசையை நான் இங்க குறிச்சிட்டேன். அதனால குறிய பத்தி நான் இங்க யோசிக்க தேவையில்லை. சரியா? உண்மையான திசை இதை மாறி குறிச்சிருந்தீங்களா நீங்க என்ன செய்யணும் இங்க மைனஸ்ல வருவாரு. இந்த பெருக்கத்தை மைனஸ்ல போட்டு இந்த குறிய மாத்தி இங்க நான் உண்மையிலே தாக்குற விசையே குறிச்சிட்டேன். அப்ப இங்க பருமனைத்தான் காணணும். திசையை நான் ஏற்கனவே எடுத்துட்டேன். அப்ப பருமனை கண்டா போதும். அதனால நான் பருமனை காண்றேன். அப்ப அதனால Q பெருக்கம் இவர வர்க்கம் என்ன ஏங்கில் வர்க்கம் மூலம் 3 வர்க்கம். ஓகே, சரி. இனி இவர் F1ங்கிற விசை F2ங்கிற விசை. இனி உங்களுக்கு இந்த கோணங்களை நாம காணலாம். இவர் 60 பாகை என்று தெரியும் சமபக்க முக்கோணில. இனி இப்படியே கேர்னீங்கன்னா இவர் 60 இவர் 30 அடிப்படை அதான் நான் இங்க கேட்டேன். ஓகே, இனி ஒன்றுமில்லை என்ன கண்டிஷன் கேட்டவர் கியூங்கிள் கியூட கண்டிஷன் தான் கேட்டவர். இவன் 2 பேருக்கு இடையில தொடர்பெடுப்போம். என்ன சொல்லுங்க ஆமாம் நிலைக்குத்தா பிரிச்சிங்களா மேல் நோக்கி இந்த சமநிலையில F2 வந்து 2F1 cos 30 வருவார். F2 என்ன இருக்காரு 2 பக்கம் F1 F2லையும் 1/4πε ஓட்டிக்காரு. அவரு கேன்சல் ஆயிடுவார். அவரை விட்டுட்டேன் நான். அப்ப F2ல என்ன இருக்காரு கியூங்கிள் கியூ ஏ வர்க்கத்தின் கீழ் 3 இந்த 3 மேல வந்து இருக்கிறேன் 3Q ஏ வர்க்கம். இவரு 2 cos 30 என்ன வர்க்கம் மூலம் 3/2. அப்ப இந்த 2 கேன்சல் ஆனா வர்க்கம் மூலம் 3 மிஞ்சுவாரு. இந்த F1க்கு பதிலாக நான் என்ன இவரை எழுதலாம் என்ன 4πε நான் விட்டுட்டேன். 2 வர்க்கம் கேன்சல் ஆவாருங்கிறதுக்காண்டி Q வர்க்கத்தின் ஏ வர்க்கம் வருவார். இனி இவரை
இந்த கியூவும் ரைட் இந்த வர்க்கம் இந்த ஒரு கியூவும் கேன்சல் ஆகி ஏ வர்க்கம் கேன்சல் ஆகினா கியூங்கிள் கியூ வந்து என்ன ஒன்றுங்கிள் வர்க்கம் மூலம் 3 வருவார். சரியா? அதான் நான் இங்க என்ன அதான் உங்களோட இந்த ஆன்சரா வரப்போகுது. ரைட்? சரியா? ரைட். ஸோ இந்த கேள்வி நான் ஹவுஸின் தேட்டம் படிச்சதுக்கு செஞ்சு காட்டுறேன். சரியா? ஓகே. அடுத்த இன்னொரு கேள்வி போவோம். என்ன கேள்வி இது? 5 கிராம் திணிவுடைய பிளாஸ்டிக் கோலம் ஒன்று நுண் நைலோன் நூலொன்றில் தொங்கவிடப்பட்டு ஒரு எளிய ஊசலாக்கப்பட்டது. அதற்கு நேர்மேலாக செல்லும் இடிமேகத்தின் கீழ்ப்படையில் இருக்கும் மறையேற்றம் காரணமாக அவ்விடத்தில் 4000 நியூட்டன் கூலம் -1 சீரான நிலைக்குத்து மின்புலம் உருவாகியது. அப்ப மேலே இருக்காரு யாரா? ஒரு மறையேற்றப்பட்ட மின்புலம். மறையேறப்பட்ட மின்புலம்னா மின்விசை மின்புலச் செறிவு அவரை நோக்கி இருப்பார். மறையேற்ற கவருவார் திசை முக்கியமா. கோலத்துக்கு 2 × 10⁸ கூலம் நேரேற்றம் கொடுக்கப்பட்டுள்ளது. பின்வருவட்ட காண கோலத்தில் தாக்கும் நிலை மின் விசை, கோலத்தில் தாக்கும் அழகு திணைக்கான நிலை நிறைய கரணை. முதலாவது நாம அவர் தந்த விஷயத்தை நாம குறிப்போம். முதலாவது என்ன? இதுவரையில பிளஸ் ஏற்றம் குறிச்சிக்கிறீங்க. இவரால ஒரு மின்புலம் இங்க உருவாகிறாரு. அதை எந்த திசையில இருப்பாரு? மறையேற்றத்தை நோக்கி இருப்பாரு. உங்களுக்கு தெரியும். ரைட்? மறையேற்றத்துல முடிவடைவாரு மின்விசை கோடு. இங்க இவர்ல நேரேற்றம் இருக்காரு. அப்ப இவர் திணிவு 5 கிராம் இவர்ல ஏற்றம். முதலாவது இவர்ல தாக்குற நிலை மின் விசை கேட்காரு. நிலை மின் விசை என்ன? F = EQ. ரைட்? கேபிட்டல் Q போடலாமா? ரைட். அப்ப ஈக்குவ காண்போம். தெரியும் எனக்கு 4000. ரைட்? Q வந்து என்ன தந்திக்க 2 × 10⁸ போட்டதுன்னா என்ன எனக்கு அவர்ல தாக்குற நிலை மின் விசை வந்துட்டு. ரெண்டாவது கேள்வி என்ன? கோலத்தில் தாக்கும் அலகு திணிவுக்கான நிலை மின் விசை கேட்காரு. இவர்ல தாக்குற ஓரலகு திணிவுக்கான நிலை மின் விசை. அப்ப மொத்த மின் விசை நாம கண்டுட்டோம். நினைக்காரு ஓரலகு திணிவுண்டா என்ன? இவர திணிவு தெரியும், பிரிக்கிறது என்ன? எஃப்ங்கிள் எம் சிம்பிள். ரைட்? எம் வந்து 5 கிராம். அப்ப கிலோகிராமுக்கு மாத்தி கண்டுக்கணும் என்ன? 2 × 10⁻² நியூட்டன் கிலோகிராம் -1. இவர் எப்படி இருப்பாரு? மேல் நோக்கி இருப்பார். என்ன ஏன் மேல் நோக்கி? மின்புலச்செறிவிட திசையில இருப்பார். ரைட்? அவரு 0.02 கண்டக்ட். அடுத்தது புவி ஈர்ப்பு புலத்தினாலும் மின்புலத்தினாலும் உண்டான ஜியின் பலித பெருமானம் கேட்காங்க. எப்படி கேள்வி? ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டு கேட்காரு. இப்ப இதுல ஈர்ப்பு புலத்தால உருவான ஈர்ப்பு புல செறிவு என்ன? அவரு கீழ் நோக்கி ஜி என்ன 10 நியூட்டன் கிலோகிராம் -1. அப்ப அவர் கேட்டது பலிதம் நெட் கேட்டாரு. 2 பேரை வச்சு இவரு கீழ் நோக்கி இந்த ஈர்ப்பு புல செறிவு, இவரு மேல் நோக்கினவர். இனி நெட் வந்து கடைசி அங்க இருப்பாரு, கீழ் நோக்கி இருப்பாரு. அவர் என்ன 10ல இருந்து இவரை கழிப்போம். என்ன 0.02 கழிச்சா 9.98. அடுத்த கேள்வி என்ன கேட்கிறார்? இதை கேட்ட ஜீரபிரமன் கோலமானது மின்னேற்றப்படாத போதுள்ள ஊசலின் அலைவு காலத்துக்கு கோலமானது மின்னேற்றப்பட்ட போதுள்ள அலைவு காலத்துக்கு உள்ள விதம். மின்னேற்றப்படாம இருக்க இந்த மறையேற்றப்பட்ட மேகத்தலையும் இவர்லையும் என்ன செய்ய மாட்டாங்க? ஒரு இது இருக்க மாட்டாரு. சரியா? இவர் நேரேற்றப்பட்ட உடனேதான் இவங்க 2 பேருக்கு இடையில என்ன ஒரு இடைத்தாக்கம் இருப்பார். அப்ப முதலாவது மின்னேற்றப்படாம இருக்க என்ன சிம்பிளா உங்களோட யூசல்ற அலைவு காலம் தெரியும் 2π/L/G. இங்க ஊசல்ற எல் மாறிலி, இவர் ஒரு மாறிலி. அப்ப டி விகித சமன் 1/G என்று எடுக்கலாம். வர்க்கம் மூலம் G. அப்ப மின்னேற்றப்படாத போது G என்ன 10. மின்னேற்றப்பட்ட உடனே இந்த G கண்டுட்டோம் என்ன 9.9. இனி இவர் 2 பேர் விகிதம் கேட்காரு. T1 T2 என்ன இப்படி வருவார். நீ நான் இவரை காண்டதுக்கான 1/0.02 எழுதுறேன். இவர் அரையாம அடுக்கு. இனி உங்களுக்கு தெரியும் எக்ஸ் சின்னதா இருந்தா இதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த எத்தனை நாம் பார்த்திக்கோம். 1 சக x என்ன அடுக்குண்டா எக்ஸ் சின்னதா இருக்க இந்த என்ன முன்னுக்கு போட்டு எழுதுறதுக்கு சமன் அடிப்பறன். இவர் என்ன அடுக்காம இருக்கலாம்.
நம்ம ஹீட்டில் இதை பார்த்திருக்கோம். என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஆல்ஃபா 1 + ஆல்ஃபா நாம இது நிறுவிருக்கோம், ரைட்? பீட்டா வந்து 2 ஆல்ஃபாண்டும் கேமா வந்து 3 ஆல்ஃபான்னு நிறுவக்குள்ள நாம இதை பாவிச்சு இதை உங்களுக்கு செல்லடி பண்ணலாம், ரைட்? ஓகே. அதே விஷயத்தை நான் இங்க யூஸ் பண்ணி சுருக்க பார்க்குறேன், லேசா சுருக்கிறதுக்காண்டி. இல்லாட்டி இவருக்கு வர்க்க மூலங்கன்னு சரி நீங்க சரியா, நான் லேசா சுருக்கிறதுக்காண்டி சுருக்குறேன், ரைட்? இவரை 1 சைவத்தஞ்சு சைவர் ரெண்டு அரையாம இருக்கு நிலைனா இவர் இங்க வந்தாரண்டா என்ன, சைவத்தஞ்சு சைவர் ஒன்று எனக்கு என்ன, சைபர் தசம் 999 நல்லவா என்ன, சாமான் என்ன. ஓகே, சரி. நான் நினைக்கிறேன் இந்த கேள்வி கிளியர் உண்டு. இதுல ஏதாவது டவுட் இருந்தா என்ன கட்டாயம் எனக்கு என்ன இன்ஃபார்ம் பண்ணுங்க, சரியா? ரைட். அடுத்தது, அடுத்த கேள்வி போவோம். என்ன நல்ல ஒரு கேள்வி, சரியா? அடுத்தது, ஏபிசிடி என்பன இரு கிடையான சமாந்தர உலோக தட்டுகளாகும். ஏபிசிடி 4 சென்டிமீட்டர், ரெண்டு ரெண்டு கிலோ தந்திக்கு 4 சென்டிமீட்டர். தட்டு ஏபி ஆனது 910 வோல்ட் கள அடுக்குகளில் நேர்முனைக்கு அடுக்கப்பட்டுள்ளது. அப்ப ஏபியில நேரேற்றம் இருப்பாருங்க, நேர்முனைன்னு சொல்லிட்டார். களத்திலிருந்து நேரேற்றம் வந்திப்பார். தட்டு சிடி புவித்தொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப தட்டு சிடி புவித்தொடுக்கப்பட்டிருக்கேன்னு என்ன அர்த்தம்? அழுத்தம் அங்க 0 இருப்பார், சரியா? இவர்ல ஒரு நேரேற்றத்துக்குரிய அழுத்தம் இருப்பாரு. புவித்தொடுக்கப்பட்டிருப்பாருன்னா அங்க சிடி புவித்தொடுக்கப்பட்டிருக்காரு, என்ன சிடி புவித்தொடுக்கப்பட்டிருக்கிற மேற்பரப்புல ஏற்றம் இருக்க மாட்டாரு. அதான் என்ன விஷயம், ரைட்? என்ன பொன்னிலை மின்காட்டிய மின் தொடுப்பு செய்து நாம பார்த்தோம், சரியா? பீக்கு வழியே 4 × 10⁻⁷ மீட்டர்/செகண்ட்-1 மாறாக்கரையுடன் செல்லும் இலத்திரன் ஒன்று தட்டுக்களுக்கிடையே மின்புலத்தினுள் பிரவேசித்து பின்னர் தட்டுக்களை விட்டு வெளியேறி புலமில்லா பிரதேசத்துக்குள் நகர்ந்து ஒரு திரையை அடிக்கிறது. அப்படியோ நகர்ந்துட்டு போய் ஒரு திரையை அடிக்கிறாங்க. இலத்திரனின் திணிவும் ஏற்றமும் முறையே தந்திக்கிறாங்க பின்வருவற்றை கணிக்க. முதலாவது அவர் சந்திக்கிற சினாரியோ நாம என்ன டயக்ராமேட்டிக் இதுல கொண்டாடுவோம். என்ன இதான் இது 2 தட்டு தந்திக்கிறாங்க. தற்ற சைஸ் தந்திக்கிறார் 4 சென்டிமீட்டர். இனி இவரு நேரேற்றப்பட்ட கலக்கத்தை அடிக்காங்க. அப்ப நேரேற்றம் இருப்பாரு. இவரை புய்த்தொடுப்பு செஞ்சிருக்காரு, மறையேற்றம் உள்ளுக்கு இருப்பாரு. புய்த்தொடுப்பு செஞ்ச மேற்பரத்துல ஏற்றம் இருக்க மாட்டாரு, இங்க மறையேற்றம் இருப்பார். இனி பிளஸ்ல இருந்து மைனஸ் நோக்கி உங்களோட என்ன மின்புலச்செறிவு இருப்பார். இதுல ஒரு இலத்திரனோடு இப்படி உள்ளுக்கு நகர்றார், ரைட்? இனி இலத்திரன் உள்ளுக்கு வந்த அந்த இலத்திரன் உங்களுக்கு தெரியும் மறையேற்றம். அப்ப வேறு இதுக்குள்ள வந்த உடனேயும் என்ன செய்வார்? நேரேற்றத்திற திசையில ஒரு மின் விசை உருவாவார், என்ன எஃப்இ என்கிற விசை. இனி உங்களுக்கு தெரியும் இலத்திரன் இந்த திசையில நகர்றார், வேகத்திற திசை. விசை இந்த திசையில் இருக்கிறாண்டா ஆர்முடுகள் அந்த திசையில் இருப்பார். அப்ப விசைக்கும் வேகக்காவியும் ஆர்முடுகள் சமாந்தரம் இல்லாட்டி அவர் என்ன இயக்கம்? எரிய இயக்கம் இருப்பார். ஆனா இங்க உண்மையில செங்குத்தா இப்ப நீங்க வட்ட இயக்கம் சொல்லலாம். ஆனா ஒவ்வொரு புள்ளியிலையும் செங்குத்தா இருக்காது. இப்ப இந்த இடத்துல ஓகே, இப்ப இந்த இடத்துல வேகம் எப்படி இப்படி இருப்பாரு, வேற இந்த இடத்துல வேகம் இதுல தொடர்ச்சி திசையில இருப்பார். ஆர்முடுகள் இந்த திசை, ரைட்? இங்க செங்குத்து இல்லை, ரைட்? அப்ப இங்க வட்ட இயக்கம் இல்லை. உண்மையிலேயே என்ன எரிய இயக்கமா வந்து அங்கால 2 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு திரையை என்ன செய்யறாரு? அடிக்காரு, ரைட்? சரியா? புலமில்லா பிரதேசம் ஒரு திரையை அடிக்கிறது, ரைட்? திரை உண்மையிலே 2 சென்டிமீட்டர் இந்த பிக்சர்ல தந்திருக்கு அந்த விஷயம், சரியா? 2 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்கிற திரையை அடிக்கிறது. சரி, அப்ப இது வந்து பரவளைவா இருக்கு. முதலாவது இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், எப்படி ஒரு இயக்கத்தை பார்க்கறது. வேகக்காவியும் ஆர்முடுகள் காவியும் சமாந்தரமா இருந்தாரண்டா நேர்கோடு, சமாந்தரம் இல்லாட்டி எரியம், எப்பவுமே செங்குத்தாக இருந்தாரண்டா சுழற்சி இயக்கம், ரைட்? வட்ட இயக்கம் என்று பார்த்திக்கும். என்ன வட்ட இயக்கம் சுழற்சி இயக்கம் ரெண்டும் வருவார், ரைட்? ஓகே. இப்ப இவ்வளவுத்தையும் நமக்கு கிட்டம் என்ன, ரைட்? முதலாவது விஷயம், ரைட்? இப்ப ஒவ்வொன்று காணும். முதலாவது என்ன? தட்டுக்களுக்கு இடைப்பட்ட தூரம் 1.6 சென்டிமீட்டர். தட்டுக்களுக்கு இடையில் உள்ள மின்புல வலிமை கேட்காரு. இவ 2 பேருக்கு இருக்கிற மின்புல வலிமை கேட்காரு. இவர்
ஒன்று தசாரன்னு சொல்லிட்டார். ஒன்று என்ன, இன்னொரு விஷயம் என்ன, இலத்திரன் வந்து மாறாக்கரையும் தட்டுக்களுக்கு இடையில் வாராது. இலத்திரன் சரியா சமச்சீரா வாராது. சரியா, இந்த அச்சு வழியே வாராது. அப்ப தசமட்டு தசமட்டுன்னு காட்டிக்கிறாங்க. இவர் 1.6 சென்டிமீட்டர் தந்திக்காரு. நீ மின்புலச்செறிவு கேட்காரு. மின்புலச்செறிவு நாம் ஏற்கனவே நாம் எடுத்துட்டோம் ஒரு ஈக்குவேஷன். என்ன, இவர் பெருமானத்தை நாம கருதினோம்டா டெல்டா வியின் கீழ் டெல்டா டி. உண்மையில மைனஸ் வருது, நான் பருமனை மட்டும் கருதிருக்கேன். ஓகே, அப்ப டெல்டா விங்கள் டெல்டா டி தான் என்ன கூட இதாயிருப்பார். ரைட், டார்க் கலர் எடுக்கிறேன். ரைட், ஓகே. அப்ப நான் என்ன செய்யறேன், முதல்ல டெல்டா விங்கள் டிக்கு பதிலாக டெல்டா ஆர் போட்டு என்ன அழுத்த வித்தியாசம் இங்க 910, இங்க புவித்தொடர்பு செஞ்சுக்கிறதால 0. அப்ப 910 அதன் கீழே என்ன, இவ ரெண்டு பேரும் நில வித்தியாசம் எவ்வளவு, 1.6 தர 10 சென்டிமீட்டர் அதிகாரம் மீட்டருக்கு மாத்திருக்கேன். இவர் வந்து நான் நினைக்கிறேன் வோல்ட். ரைட், எஸ். இந்த 10 மேல வருவார். மேல வந்தா 2 சைவர் இங்க சேருவார். ரைட், நான் இங்க இதை 16 எடுத்தீங்க, அப்ப 3 சைவர் வருவார் மேல. 16 இங்க பிரிச்சுக்கிறேன், சிம்பிளா பிரிபடுவார். ரைட், 56,875 நியூட்டன் கூலம் -1. ரைட், இதான் உங்களோட என்ன மின்புலச்செறிவிட அழகு. அழகு முக்கியம். சரியா, ரைட். அடுத்தது முதலாம் கேள்வி அவர் கேட்டது செஞ்சிட்டோம். ரைட், ரெண்டாவது என்ன கேட்கார், தட்டுக்களுக்கு இடையில் இலத்திரன் இருக்கும் போது அதில் தாக்கும் மின் விசை. அப்ப இலத்திரன்ல தாக்குற மின் விசை என்ன, எப் சமன் இக்யூ. சிம்பிள். மின்புலச்செறிவை நாம ஏற்கனவே கண்டுட்டோம், தட்டுக்களுக்கு இடையே இருக்கிற. இனி இலத்திரண்ட ஏற்றம் தந்திக்கார், பெருக்கினீங்கன்னா விசை வருவார். ரைட், அவ்வளவுதான். எப் சமன் இக்யூ, இ கண்டுட்டோம். கியூ இலத்திரண்ட ஏற்றம் தெரியும். அவரை பெருக்கினா எனக்கு என்ன, இலத்திரன்ல இருக்கிற விசை வருவார். அவர் தான் ரெண்டாவது கெட்டது. மூணாவது, அப்போது அதன் ஆர்முடுகள். இனி விசை தெரியும், எப் சமன் எம்ஏல போட்டீங்கன்னா இதை கூட மெக்கானிக்ஸ். விசை தெரியும், இலத்திரண்ட திணிவு தெரியும், ஆர்முடுகளை காண்டன வரிங்களை கொண்டாந்து பிரிபடுவார். என்ன அண்ணளவா 9 எடுத்துன்னா என்ன 1 தர 10 16 வருவாரு. அப்ப இதான் அடுத்து மூணாவது. தட்டுக்களுக்கு இலத்திரன் இருக்கும் நேரம், எவ்வளவு நேரம் இலத்திரன் இருப்பாருன்னு கேட்காருங்க. ரைட், ஓகே. இலத்திரன் இருக்கிற நேரம் என்ன, உங்களோட எரிய இயக்கம் தட்டுக்கள் ரெண்டு தூரம் தெரியும். அப்ப இந்த டைம்ல அடைஞ்ச கிடை இடப்பெயர்ச்சி தெரியும். இனி வர்ற கிடை வேகம் உங்களுக்கு தந்திருக்காரு, எஸ் சமன் யூடி பாவிச்சிங்கன்னா ஹாஃப் ஏடி ஸ்கேன் ஆர்முடுகள் மேலே பூச்சியம் கிடைத்து சேர்க்கறதுக்கு நேரத்தை காணலாம். எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கேன் போடுறேன். கிடைத்திசையில தட்டுக்கள்றது என்ன 4 தர 10 4 சென்டிமீட்டர் தந்திக்காரு. யூ வந்து சந்திக்காரு 4 தர 10 ஆரம்ப வேகம் தந்திக்காரு, கிடை வேகம். ரைட், 4 தர 10 தான் உங்களுக்கு நுழைஞ்சார். இவர் வேகம் தெரியும் என்ன, அப்ப 4 தர 10 டி. நீ கிடை திசையக்கிறதுக்கு என்ன விசை செங்குத்தா தான் இருக்கு, வேறு பூச்சியம் ஆர்முடல் இந்த திசையில இல்லை. டீயை கருந்தீங்கன்னா என்ன ஒரு நானோ செகண்ட் வாரா. ரைட், ரைட். தட்டுக்களுக்கு இலத்திரன் நிற்கிற நேரம் அதையும் கண்டுட்டோம். ரைட், அடுத்தது தட்டுக்களை விட்டு வெளியேறும் களத்தின் இலத்திரனின் வேகம். இந்த இடத்துல இலத்திரன் வேகம் கேட்காரு. இனி எரிய இயக்கத்துல வேகம், அப்ப கிடை வேகம் மாறாது, அதே யூ இருப்பார். நிலைக்குத்து வேகம் நாம காணணும். நிலைக்குத்து வேகம் காண்றதுக்கு என்ன, வி சமன் யூஸாக ஏற்றி பாவிப்போம். ரைட், எரியத்துக்கு வி சமன் யூஸாக ஏற்றி பாயும். கிடை வேகம் உங்களுக்கு தெரியும் 4 தர 17. நிலைக்குத்து வேகம் பாய்ச்சா ஆரம்பத்தில் நிலைக்குத்து வேகம் பூச்சியம் என கிடையாத்தான் நுழைகிறார். இனி ஆர்முடுகள் நாம கண்டுட்டோம், நினைக்காரு டீயும் கண்டுட்டோம் 10/9. பிறகுன்னா 1 தர 10/2 வாரம். இனி வேகம் எங்க, விளைவில் வேகத்தை காணணும். கிடை வேகம் 4 தர 17, வேற 1 தர 17. இவ ரெண்டு பேருக்கும் என்ன பைதக்கரஸ் பாவிச்சுக்கிட்டா உங்களோட அவர வேகம் வருவார், வெளியேற கணத்துல வேகம். சரியா, அதேடா உங்களோட மெக்கானிக்ஸ் எல்லாத்துக்குள்ளேயும் வருவார். சரியா, மெக்கானிக்ஸை விட்டு போட்டு நீங்க பிசிக்ஸ்ல எதுவுமே செய்யல. அடுத்து ஆறாவது, அப்போது பியிலிருந்து இலத்திரனின் தூரம். அவ பி என்ன இந்த புள்ளி இந்த இந்த தூரத்தை கேட்காரு, என்ன y என்று நான் மார்க் பண்ணிருக்கேன்.
இனி அவரை காணலாம் இந்த வை நோட்டை காணலாம் இப்படி எரிய சமன்பாடுல இருந்து நிலைக்குத்து இடப்பெயர்ச்சியை கண்டா அறவாசி தசமட்டு தெரியும். இந்த வையை கழிச்சேன்னா என்ன சாரி இந்த வை நோட்டை கழிச்சேன்னா இந்த வை வருவார் சரியா. ரைட், அவ்வளவுதான். நான் எரிய இயக்கத்துக்கு எஸ் சமன் யூட்டி ஹாஃப் ஏடிஸ்க்கு நிலைக்குத்தா பாவிக்க வை நோட்டை காண்றேன். ஆரம்ப நிலைக்குத்து வேகம் 0, ஹாஃப் ஏ வந்து கண்டாச்சு, டி வர்க்கம் 10/9 அதுக்கு அடுத்த நேரம் போட்ட என்ன எனக்கு தசம் 5 தர 10/2 அப்படின்னா தசம் 5 சென்டிமீட்டர் வாரார். அவர் கேட்டது வை தான் கேட்டது, இந்த வை. இப்போ இவர் மொத்த அறவாசி தூரம் தெரியும் தசம் 8, அவர்ல இருந்து இந்த வை நோட்டை நான் கழிக்கிறேன். வை நோட்டை கழிச்சேன்னா என்ன 0.3 வாரார். ரைட், ஓகே. இனி அது அவர் கேட்டது அடுத்தது என்ன பியிலிருந்து தூரம் கண்டோம். ரைட், தட்டுக்களுக்கு இடையில் சென்றதால் இலத்திரனில் ஏற்பட்ட நிலைக்குத்து பெயர்ச்சி அவர் தான் நம்ம ஏற்கனவே கண்டுட்டோம் என்ன வை நோட். ரைட், என்ன ரைட், தட்டுக்களுக்கு இடையில் சென்றதால் இலைக்குத்து பெயர்ச்சி. ரைட், ஓகே. அப்ப வை நோட் வந்து தசமஞ்சன்னு கண்டுட்டோம். அவர் அப்படியே இங்க இங்க உங்களுக்கு தெரியும் என்ன இந்த இதுல இருந்து அப்படியே அப்படியே போய் என்ன செய்வார், இங்க அடிப்பார் என்ன வை திரையில ஒரு இடத்தை அடிப்பார். வை டேஸ் திரை வந்து இந்த இருந்து 2 சென்டிமீட்டர்ல இருக்காரு. ஓகே, இனி உங்களுக்கு தெரியணும் இவ்வளவு வரைக்கும் சரியா, இதிலிருந்து இந்த 4 சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த மின்புலச்செறிவு இருப்பார் என்ன, இது வரைக்கும் தான் மின்புலச்செறிவு இருப்பாரு. இதுக்கு இங்கால இது வரைக்கும் அப்படி என்ன மின் விசை ஒன்று இருக்கும், இந்த திசையில் இந்த விசை இருக்கும். இதை தாண்டினோடனே அந்த மின் விசை இல்லாம ஆயிடுது. அப்ப இந்த ஆர்முடுகள் பூச்சியம், ஆர்முடுகள் பூச்சியம் என்றா என்ன, இப்ப முதலாவது விதி நியூட்டன் என்ன, ஒரு பொருள் மீது விசைகள் தாக்காத படுத்து ஆர்முடுகள் பூச்சியம் விசை இல்லை, ஓய்வில் இருந்து அந்த பொருள் ஓய்வில் இருக்கும் என்ன இயங்கினா மாறாவகத்துல அதே நேர்கோட்டில் இயங்கிட்டிருப்பார். அப்ப இந்த இடத்துல அவருக்கு ஒரு வேகம் இருந்தார், அந்த வேகத்தில திசையிலேயே அப்படியே இயங்குவார். அப்ப இங்கால எரிய இயக்கம் இல்லாம என்ன இந்த புள்ளியிலிருந்து திரை அடிக்கும் வரையும் என்ன நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி இந்த நேர்கோட்டு இயக்கம் மாதிரி பாருங்க, இந்த நேர்கோட்டுல இப்ப அவர் கேட்டது இந்த வைடேஸ் தான் இதுல கேட்டு கேட்டது. தட்டுக்களுக்கு இடையில் சென்றதா இலத்திரன் ஏற்பட்ட நிலைக்குத்து பயிற்சி. ஆரம்பத்துல வை நோட் கண்டுட்டோம், இந்த வைடேஸையும் கண்டமெண்டா என்ன இலத்திரண்ட மொத்த நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி வரும். என்ன இந்த வைடேஸை நான் காண போறேன். வைடேஸ் எப்படி காண்றேன், ஒண்ணுமில்லை என்ன வைடேஸ் இவர் நேர்கோட்டு இயக்கம் சிம்பிளா. அப்ப இந்த நிலைக்குத்து இடப்பெயர்ச்சியை காணணும், இவர் 2 சென்டிமீட்டர் தெரியும். இந்த கோணம் எனக்கு தெரியும் தீட்டா. தீட்டா எப்படி யூக்கும் விக்குமான காவிக்கலுக்கு இடைப்பட்ட கோணம் என்ன, இந்த இந்த ஏற்கனவே நாம வி இதை கண்டோம், இந்த இடத்துல இருக்கிற வேகத்தில திசை தெரியும், அதான் தீட்டா. அந்த தீட்டா காணலாம் tan தீட்டா வி இன்கிள் யூ என்ன, இவர் வி என்ன இவர் வி இன்கிள் யூ. வி வந்து 1 தர 17 கண்டுட்டோம் நைக்கி. ரைட், இவர் தான் தீட்டா என்ன, இவர் 4 தர 17. அப்ப அவரை பிரதிட்டா எனக்கு 1 4 வாரார். ரைட், tan தீட்டா. இனி tan தீட்டா தெரிஞ்சா இந்த வைடேஸை காணலாம். எப்படி tan தீட்டா வந்து வைடேசிங்கிள் 2 வைடேஸை கண்டன என்ன 0.5 சென்டிமீட்டர் வாரார். இனி இலத்திரண்ட மொத்த இடப்பெயர்ச்சி நான் கண்டிக்கணும் என்ன, அப்ப இலத்திரண்ட மொத்த இடப்பெயர்ச்சி என்ன, மொத்த நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி என்ன வை நோட்டை விட வைடேஸை கூட்டுவேன் என்ன, வை நோட் தசம் 5 இவரும் தசம் 5, அப்ப என்ன 1 சென்டிமீட்டர் வருவார். சரியா, ரைட். அதானே என்ன உங்களோட இந்த கேள்வி என்ன. ரைட், அடுத்தது நாம என்ன கவுசின் தேற்றம் பார்க்க போறோம். ரைட், இது ஒரு முக்கியமான தேற்றம். ரைட், நான் வந்து என்ன செய்யறேன், இதை நான் அப்போ அடுத்த கிளாஸ்ல நான் செய்யறேன். சரியா, இது கொஞ்சம் டீட்டெயிலான கிளாஸ், கொஞ்சம் நேரில் செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்குமென்னு பார்க்கணும் உங்களோட ரெக்கார்டிங்கில் விட. ரைட், ஓகே. அப்போ நாம அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம் கட்டாயம். இதுல நான் இங்க செஞ்ச 2 கேள்வியையும் ரைட், நிறைய கேள்வி செஞ்சுக்கணும், இந்த கேள்வியில கட்டாயம் செஞ்சு பாருங்க. இந்த 2 கேள்வி இந்த இந்த கடைசியா நான் இப்ப செஞ்ச கேள்வியை திருப்பி ஒருக்கா பாருங்க. என்ன ரெக்கார்டிங் இருக்கிறதுல நீங்க முன்னுக்கு போய் பின்னுக்கு வந்து என்ன அசைச்சு ஸ்கொரல் பண்ணி பார்க்கலாம். கட்டாயம் பாருங்க.
செஞ்சு பாருங்க. ஏதாவது டவுட்னா நம்ம என்ன அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட்? ஓகே. அப்ப நாம அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். சரியா?